ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் இருமுடி மாலை அணிந்து செலுத்தலாமா? முதல் கேள்வி. குடும்பத்தில் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றால், அவரால் ஏதோ காரணத்தால் மாலைக்கு வர இயலவில்லை என்றால், அவருக்கு பதிலாக குடும்பத்தில் வேறு யாராவது மாலை அணிந்து செலுத்தலாமா? இதற்கு பதில் பின்வருமாறு. நம் குரு அம்மாவிடம் அனுமதி பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவ்வாறு செய்யலாம். அம்மா அனுமதி தந்தால், அம்மா யாருக்கு அனுமதி தருகிறார்களோ அவர்கள் வெளிநாட்டில் உள்ள அந்த குடும்பத்தினருக்காக மாலை அணிந்து செலுத்தலாம். விரதத்தை மட்டுமாவது அவரவர்களே மேற்கொள்ள முடிந்தால், அதாவது அவர் உடல்நிலை நன்றாக இருந்தால், அவர்களால் மேற்கொள்ள முடிந்தால் கண்டிப்பாக அவர்களே மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி. இறந்து போன ஒருவருக்காக இன்னொருவர் மாலை அணியலாமா? பதில் இல்லை, அணியக்கூடாது. இறந்து போன ஒருவருக்காக யாரும் மாலை அணிந்து செலுத்தக்கூடாது. மூன்றாவது கேள்வி. யாராவது உடல் நலமில்லாமல் அதனால் இருமுடி மாலை அணிந்து செலுத்த வர இயலாமல் இருந்தால், அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் இருமுடி மாலை அணிந்து செலுத்தலாமா? இதற்கு பதில், உடல் நலம் இல்லாதவர் இருமுடி மாலை அணியலாம். அதன் பிறகு அவர் அந்த இருமுடி மாலையை தொட்டு கொடுத்த பிறகு அந்த மாலையை அவர் குடும்பத்தில் இரத்த சம்பந்தம் உள்ள ஒருவர் அந்த மாலையை அணிந்து கோவிலுக்கு வந்து மாலையை செலுத்தலாம். அல்லது உடல் நலம் மிகவும் முடியாமல் இருந்தால், அந்த நபருக்கு பதிலாக அந்த குடும்பத்தினர் அவர்களால் இயன்ற அளவு ஏழை எளிய சக்திகளுக்கு இலவச இருமுடி மாலை அணிவித்து கோவிலுக்கு அழைத்து வந்து செலுத்த வைக்கலாம். இதுவரை குறிப்பிட்ட காரணங்கள் எதுவும் இல்லாமல் ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் இருமுடி செலுத்தலாமா என்று கேட்டால், அதற்கு பதில் இல்லை. ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் இருமுடி மாலை அணிந்து செலுத்த இயலாது. ஓம் சக்தி.